I welcome you to the channel Set Talks. Spoken English videos, written English videos நான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த தமிழ் வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ரெண்டு டென்சஸ் யூஸ் பண்ணி, ரெண்டுமே முக்கியமான டென்சஸ். ரிட்டன் இங்கிலீஷ்லையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லையும் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டென்சஸ்க்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். ஹீ கம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ இஸ் கம்மிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டுமே பேசிக்காக ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரெண்டாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மட்டும் ஐஎன்ஜி வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் தே ஆஸ்க் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தே ஆர் ஆஸ்கிங் கண்டினியூஸ் டென்ஸ். டெய்லி பண்ணுற வேலைகள், அதாவது ரொட்டீனாக பண்ணுற வேலைகளை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபேக்ட், அந்த ஃபேக்டை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ தான் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே கண்டினியூஸ் டென்ஸ் தானே வரணும், ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல், அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் டென்சஸ் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஹீ ஷீ இட் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். ஹீ ஜாயின்ஸ், ஷீ குக்ஸ், அந்த ஹீ ஷீங்கிறது சிங்குலர் ஒருமை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மாணவன், ஸ்டடீஸ் ஐஇஎஸ் சேர்ந்துருக்கு. இந்த டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஒருமை வந்துச்சுன்னா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பன்மை வந்துச்சுன்னா எஸ் சேர்க்கக்கூடாது. அதில் ஐ மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஐ வந்து ப்ளூரலோட சேர்ந்துக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன? ஒரு வேலை அல்லது செயல் நம்ம பார்த்துட்ருக்கிற நேரம் நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேலையை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஸோ ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டு இருக்கிறார், ஹீ இஸ் கம்மிங். தே ஆர் வாட்சிங், அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங், டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டடி, மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அவர் வர்றார், அவர் வருகிறார், இந்த ரெண்டு தமிழ் சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பாருங்கள். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. அவர் வர்றாரு, அவர் வருகிறார். பட் இந்த அவர் வருகிறார் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில், அந்த வாக்கியத்தில் வருகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சம்டைம்ஸ் மீனிங் எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த தமிழ் வார்த்தைகளை வச்சு நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணுமான்னு குழப்பிக்கிடுவோம். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர்ற நேரத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸை விட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஸோ அவர் வர்றார், அவர் வருகிறார், அவர் எப்பவும் வருவார். இந்த எப்பவும் அப்படிங்கிற வேர்டு ரெகுலர் வேர்டு, ரெகுலர்லி, ஆல்வேஸ். அப்போ இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஏன்னா எப்பவும், ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துடுது, ரெகுலராக வர்றது. அதே மாதிரி தான் அடுத்த சென்டென்ஸும், அவர் ரெகுலராக வந்துட்டுருக்கிறாரு, அவர் வந்துட்டுருக்கார், வந்து கொண்டு இருக்கிறார், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அவர் வர்றார், ஹீ கம்ஸ். அவர் வர்றார் பாருங்கள், அவர் வர்றார் பாருங்கள் அப்படின்னா தூரத்தில் அவர் வந்துகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். லுக், ஹீ இஸ் கம்மிங், ஹீ இஸ் கம்மிங் தேர். அவர் மீட்டிங் வர்றாரா, அவர் வருவார். அவர் மீட்டிங் வருகிறாரா, இந்த கேள்விக்கு ஆன்சர் அவர் வருகிறார். எஸ், ஹீ கம்ஸ். இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எஸ், ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். ஸோ எஸ், ஹீ இஸ் கம்மிங் அப்படிங்கிற ஆன்சரை விட எஸ், ஹீ கம்ஸ் கரெக்ட். இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது ஃப்யூச்சர் அப்படின்னாலே எதிர்காலம், இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னா உடனே நடக்க போகிற ஒரு விஷயம். அந்த இமீடியட் ஃப்யூச்சரை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எஸ், ஹீ இஸ் கம்மிங், ஆமாம் அவர் வருவார், மீட்டிங் வருவார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆன்சர் எஸ், ஹீ இஸ் கம்மிங் கரெக்ட்.
இந்த கன்ஃபியூஷன் வர்றப்ப நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். அவர் மீட்டிங் வருகிறாரா, அவர் மீட்டிங் வர்றாரா, ஆமாம் அவர் வர்றார், எஸ் ஹீ கம்ஸ். ஸோ இதுவே போதும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸ் போதும். இந்த ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் அவர் எப்பவும் வருவார் அப்படிங்கிற வாக்கியத்தில் எப்பவும் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுறதுனால, ஆல்வேஸ் அப்படின்னு வர்றதுனால ரொட்டீனாக செய்யப்படுற வேலையாயிருது. அப்போ ரொட்டீனாக ஒரு வேலை நடக்குது அப்படின்னாலே அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ கம்ஸ் ஆல்வேஸ், அது கரெக்டு. ஹீ இஸ் கம்மிங் ஆல்வேஸ், அது வந்து தேவையில்லை. அவர் ரெகுலராக வந்துட்டுருக்கிறார், ரெகுலர் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ கம்ஸ் ரெகுலர்லி. அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஹீ இஸ் கம்மிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ஆஸ்கிங், தே ஆஸ்க் எவ்ரி டைம் த சேம் கொஸ்டின். அவங்க எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் அதே கேள்வியை தான் கேட்பாங்க. தே ஆர் ஆஸ்கிங், அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேர்டு ஆஸ்கிங் அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. அதே மாதிரி இட் இஸ் ஒர்க்கிங் வெல், அது நன்றாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இட் ஒர்க்ஸ் வெல், அது நல்லா வேலை பார்க்கிறது. இப்போ இந்த 2 டென்சஸை யூஸ் பண்ணி இந்த வாக்கியங்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் பதில் அளித்து கொண்டிருக்கிறார், கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஹீ இஸ் ரிப்ளையிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வெடிக்கிறது, இட் பர்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்கு. ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்ந்துருக்கு. ஸோ இட் பர்ஸ். அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் ட்ரீமிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தே ஆர் ட்ரீமிங். ஹீ இஸ் ரிப்ளையிங் மாதிரி. ஜென்ரலான ஒரு விஷயம், அவள் பொதுவாக பயணிப்பாள். ஷீ ஜென்ரலி ட்ராவல்ஸ். குழந்தைகள் கயிறை பிடித்து கொண்டிருக்கின்றனர். சில்ட்ரன் ஆர் ஹோல்டிங் ரோப். சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். சில்ட்ரன் ஆர் ஹோல்டிங் ரோப். அவர் சந்திக்கிறார், ஹீ மீட்ஸ். செடிகள் வளர்கின்றன, பிளான்ட்ஸ் க்ரோ. இந்த பிளான்ட்ஸுங்கிறது ப்ளூரல், அதனால் எஸ் சேரல க்ரோவோட. ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்சஸ். ஒவ்வொரு தடவை பேசுகிறப்பவும் ப்ரெசன்ட் டென்ஸ் வருமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருமா அப்படின்லாம் யோசித்து பேசணுன்னா ஸ்பீடு ஃப்ளூயன்சி வராது. அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம், மேக்ஸிமம் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கண்ணுக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.